வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் இன்றைய தினம் காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவர் வாகனத்தை தொடர்ந்த ஒருவர் அதாவது விபத்துக்குள் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையிலிருந்து காரைக்குடி செல்லும் தாவேகா தலைவர் விஜய் இன்றைய தினம் அதாவது தேர்தல் பரப்புரைக்காக அவர் காரைக்குடியில் செல்கிறார். அப்பொழுது மதுரையிலிருந்து அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரது வாகனத்தை பின்தொடர்ந்த ஒருவர் விஜயின் வாகனத்தின் பின்னே கீழே விழுந்து விபத்துக்குள் ஆனது பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மேலூர் அருகே அதாவது ரசிகர் ஒருவர் மற்றொரு வாகனத்தில் மோதி சென்டர் மீடியத்தில் இடித்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அங்கிருந்தவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விஜய் இந்த தேர்தல் பரப்புரைக்காக அவர் செல்லும் பொழுது வாகனத்தில் பின்தொடர வேண்டாம் என பலமுறை அதாவது தங்களது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிவித்திருந்தாலும் ஆனால் அவருடைய வருகையொட்டி பல ரசிகர்கள் அதாவது இருசக்கர வாகனத்தில் அவரது வாகனத்தை தொடர்ந்து பின் சென்று வருகின்றனர். இதனால் விபத்துகளானது தொடர்வது ஒரு தொடர்கதையாகி வருகிறது. உடனடியாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக இது போன்ற விபத்துகளை தவிர்க்க அவர்களும் மற்றும் அதே போல காவல்துறையினருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் கவனத்துடன் அதாவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரக்கூடிய ஒப்புதலை பெற்று அதாவது தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் அதாவது கோரிக்கையானது ரசிகர்களுக்கு வைக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதாவது இது போன்று தேர்தல் பரப்புரைக்காக செல்லக்கூடிய விஜய் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து செல்கிறவர்களுக்கு உயிரிழப்புகள் மற்றும் அதே போல விபத்துக்குள் உள்ளாகி வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் அதாவது விஜய் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய டாக்டர் பிரபு அவர்களை ஆதரித்து இன்றைய தினம் பரப்புரையில் மேற்கொள்ள இருக்கிறார். தற்பொழுது அதற்காக அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை சென்று மதுரையிலிருந்து கார் மூலமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அவரது காரை பின்தொடர்ந்த இளைஞர்கள் அதாவது விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.